Why does it trouble DMK and Congress to see ordinary women's rights? This one family parties want power to remain confined within their own families. சாதாரண பெண்கள் உயர்வடைந்தால் ஏன் திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் எரிகிறது? ஏன் தெரியுமா? ஏனென்றால் இந்த ஒற்றை குடும்ப கட்சிகள் அதிகாரம் தங்கள் குடும்பங்களுக்கு உள்ளேயே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். आज तमिलनाडु में महिलाएं और यहां तक की छोटी बच्चियां भी क्रिमिनल से सुरक्षित नहीं है. डीएमके harms women in Tamil Nadu by enabling violence and crime. They do not stand with women in parliament either. लेकिन अब डीएमके की इस नारी विरोधी सोच को जवाब जरूर मिलेगा. இந்த தமிழ்நாட்டிலே பெண்களாகட்டும் ஏன் சின்ன குழந்தைகளாகட்டும் குற்றவாளிகளால் பாதுகாப்பில்லாமல் இருக்கின்றார்கள். வன்முறை மற்றும் குற்றங்களுக்கு ஆதரவாக இருப்பதன் மூலம் பெண்களுக்கு தீங்கிழைக்கின்றது திமுக. இது மட்டுமா, நாடாளுமன்றத்திலும் கூட இவர்கள் பெண்களுக்கு ஆதரவாக இருப்பதில்லை. ஆனால் இப்போது பெண்களுக்கு எதிரான எண்ணப்பாட்டிற்கு சரியான பதில் திமுகவிற்கு கண்டிப்பாக கிடைக்கும். I request SPG people please collect this photograph. These kids are. அங்கே வெளிப்படுத்தப்படும் புகைப்படங்களை எஸ்பிஜி நண்பர்கள் அதை கொண்டு வந்து தருமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். मैं तमिलनाडु की हर बहन से कहूंगा कि वो डीएमके और डीएमके के लोगों को जहां देखें वहीं उनसे सवाल करें. Ask them why they oppose a bill meant to ensure women's representation. Ask DMK why they denied Tamil women this golden opportunity. And on April 23rd, give them a clear and powerful message. நான் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு சகோதரியிடமும் கூறிக்கொள்ளுகின்றேன், திமுக காரர்களை நீங்கள் எங்கே பார்த்தாலும் அங்கே அவர்களிடம் கேள்வி எழுப்புங்கள். பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யும் மசோதாவினை ஏன் அவர்கள் எதிர்த்தார்கள் என்று கேளுங்கள். பெண்களுக்கான இந்த பொன்னான வாய்ப்பை ஏன் தமிழ் பெண்களுக்கு மறுத்தார்கள் என்று கேளுங்கள். மேலும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதியன்று தெளிவான பலமான செய்தியினை அவர்களுக்கு நீங்கள் அளியுங்கள். I see Tamil Nadu as an important engine of growth for India. In the last 11 years, the center has provided more than 14 lakh crore rupees to Tamil Nadu.